ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்த பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். சட்டமன்றத்தை பூட்டிடுவா நீ திறந்து இருந்தாலும் நாங்க எப்படி வெளியே ஓடணும் உனக்கே நல்லா தெரியும். என்னையா பண்ண என் கட்சிக்காரன்? என்ன பண்ணான்? ஒரே ஒரு ஆசைப்பட்டான், மெரினால ஒரு சின்ன பேனா வைக்க ஆசைப்பட்டான். அது உங்களுக்கு புரியலையா? வெப்பண்டா, நாங்க வைப்போம். சட்டமன்றத்தையும் உடைச்சு பேர் தெடுத்து வைப்பண்டா. பாருடா, அந்த பேனா தெருவா சுத்தி நிக்குதுடா. இன்னைக்கு ரோடா சுத்துதுடா. ஐயோ பயல. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டுள்ளார். A few moments later. ஆனவல் சீஃப் மினிஸ்டர் சார், உங்க பையன் தான் உங்க கூட இல்ல, ஆனா எங்க அப்பா எனக்கு வேணும். மக்களுக்கோசம் அவர் எவ்வளவு பண்ணியிருக்காரு. He is nice human person, heart patient, BP patient. This is not for gulpi eyes. சார் குல்பி ஐசா? சாரி நோ குல்பி ஐஸ், குட் ஃபார் ஹெல்த் சொல்ல வந்தேன். டெமோக்ரஸி இஸ் ஹார்ட் பிரேக்கன் இஸ் டூ டைப் ஆஃப் இன்ஜுரி ஆஃப் ஹெல்த். ஒன் இஸ் லவ் பிரேக்கப் காய்ஸ் இஸ் டூ டைப் ஆஃப் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் தமிழ் மீடியம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முக்கியமான இது சார். அது இல்லாம எங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு 8 hours த்ரெட்டிங் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே அவருக்கு புருவத்துல முடி இல்ல, ஸோ கும்பலா இருந்தவருக்கு த்ரெட்டிங் பண்ணிருக்காங்க. வலி தாங்க முடியாம துடிச்சிருக்காரு. பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படிலாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வு பூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். கண்ணாடி சார், அது உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர் ஆளுல புள்ள வந்துச்சு. உதயநிதி அவர்களே, கடல் வழியா வரட்டும், ரோடு வழியா தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அமைச்சரை பார்த்து எந்த பேப்பர் இல்லாம, உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். அறிவு கட்ட உதயநிதி அவர்கள் தான்